Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. 10ஆம் வகுப்பில் இயல் 1 பார்க்குறோம். இதில் இப்போ என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவிதை பேழை, அன்னை மொழியே இதை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். உரைநடை, தமிழ் சொல் வளம் இதில் தேவநேய பாணவனர் எழுதியிருக்காரு. கவிதை பேழை இதில் இரட்டுற மொழிதல், சந்த கவிமணி தமிழ் அழகனார் எழுதியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். விரிவானம் இது உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன் எழுதியிருக்காரு. இலக்கணத்தில் எழுத்து சொல் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கவிதை பேழை, அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. பாடல் அழகார்ந்த செந்தமிழே, இந்த டாப்பிக்கில் பாடல் பார்க்குறோம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மண்ணுஞ்செலம்பே மணிமேகலை வடிவே, செப்பரிய நின் பெருமை, இந்த டாப்பிக்கில் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் பாடியிருக்காரு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு தொகுதி 1. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன். இவர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சார்ந்தவர். எந்தெந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு. துரைமாணிக்கத்துடைய இயற்பெயர், அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல்கள் நூறாசிரியம், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு, உலகியல் நூறு, எண் சுவை என்பது, அகப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 நூல்களை எழுதியிருக்காரு. பெருஞ்சித்திரனாருடைய எந்த உரை தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இவரது நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுருச்சு. தமிழ், அதாவது திருக்குறள் தமிழ் மரபுரை இதை எழுதியவர் இரா இளங்குமரனார். திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் வஉசி. சீவை தாமோதரனார் இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். ஆறுமுக நாவலர் இவரும் யாழ்ப்பாண நல்லூரை சேர்ந்தவர். இவரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பருதிமார் கலைஞர் போற்றியிருக்காரு. அடுத்தது இயல் 1 உரைநடை, தமிழ் சொல் வளம் எழுதியவர் தேவநேய பாவாணர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். கன்னடம், தெலுங்கு முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உல என்று கூறியவர் கால்டுவெல். எந்த நூலில் கூறியுள்ளார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் தாள், நெல், கேழ்வரகு ஆகியவற்றுடைய அடிப்பகுதியை தான் நம்ம தாள் அப்படின்னு சொல்கிறோம். தண்டு, கீரை, வாழை இதனுடைய அடிப்பகுதியை நம்ம தண்டு அப்படின்னு சொல்கிறோம். கோல், நெட்டி, மிளகாய் செடி இதனுடைய அடிப்பகுதியை கோல் அப்படின்னு சொல்லுவோம். தூறு, குத்துச்செடி, புதர் இதெல்லாம் தூறு அப்படின்னு சொல்கிறோம். தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் இதனுடைய அடிப்பகுதியை தான் தட்டு, தட்டை அப்படின்னு சொல்கிறோம். கழி, கழினா கரும்பின் அடிப்பகுதி. கழை, கழை அப்படிங்கிறது மூங்கிலுடைய அடிப்பகுதி. அடி, அடி அப்படின்னா புலி, வேம்பு இதனுடைய அடிப்பகுதியை அடி அப்படின்னு சொல்கிறோம். கிளை பிரிவுகள், அதாவது தாவரத்துடைய கிளை பிரிவுகளை சொல்ல போகிறோம். கவை, கவை இது அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளையை தான் கவை அப்படின்னு சொல்கிறோம். கொம்பு அல்லது கொப்பு, அந்த கவை கிளை இருந்துச்சு இல்லையா, அந்த கிளையுடைய பிரிவு தான், அதாவது கவையின் பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்கிறோம். கிளை, கிளை கொம்புனுடைய பிரிவு தான் கிளைன்னு சொல்கிறோம். சினை, சினைனா கிளையின் பிரிவு, இதை தான் சினைன்னு சொல்கிறோம். போத்து, சினையுடைய பிரிவை தான் போத்து அப்படின்னு சொல்கிறோம். குச்சி அல்லது குச்சு இதை போத்தினுடைய பிரிவு, இதை தான் நம்ம குச்சி அல்லது குச்சுன்னு சொல்கிறோம். இனுக்கு அப்படிங்கிறது குச்சியினுடைய பிரிவு. இது இனுக்கு, அதாவது இனுக்கு எதுன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இலைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த வேப்ப மரத்தினுடைய இலைப்பகுதி இருக்குது, கருவேப்பிலையுடைய இலைப்பகுதி இருக்குது, இதை பிடிச்சிருக்கிற அந்த பகுதியை தான் இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். காய்ந்த தாவரத்தின் பகுதிகள் சுள்ளி, காய்ந்த குச்சியை தான் சுள்ளின்னு சொல்கிறோம். விறகு, காய்ந்த சிறு சிறு கிளையை விறகுன்னு சொல்கிறோம். வெங்கழி, வெங்கழி அப்படின்னா காய்ஞ்ச போன கழி, அதை தான் வெங்கழின்னு சொல்கிறோம். கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தாவரங்களுடைய இலை பெயர்கள். இலை, புளி, வேம்பு இதெல்லாம் புளி இலை, வேப்பிலை அப்படி சொல்லுவோம். தாள், தாள் நெல், புல் இதெல்லாம் தாள்னு சொல்லுவோம். தோகை, தோகை, கரும்பு தோகை, சோளத்தோகை இதெல்லாம் சொல்லுவோம். ஓலை, தென்னை ஓலை, பனையோலை இதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவோம். சண்டு, காஞ்சி போன அந்த தாளும் தோகையும் தான் சண்டு அப்படின்னு சொல்கிறோம். சருகு, இது காஞ்சி போன இலையை சருகுன்னு சொல்கிறோம். தாவரத்துடைய நுனி பகுதிகள், அதாவது கொழுந்து, இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா துளிர் அல்லது தளிர். அதாவது நெல், புல் இதை துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்கிறோம்.
முறி அல்லது கொழுந்து. அதாவது புளியங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து அது சொல்லுவோம். இதனுடைய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா முறி அப்படின்னு சொல்கிறாங்க. குருத்து. குருத்து வந்து சோளம், கரும்பு, தென்னை, பனை இதெல்லாம் வந்து பனங்குருத்து, தென்னங்குருத்து, கரும்பு வந்து குருத்து வந்திருக்கு, சோளம் குருத்து வந்துருச்சு, இந்த மாதிரி சொல்லுவோம். இதை வந்து குருத்துன்னு சொல்கிறோம். கொழுந்தாடை. கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பினுடைய நுனி பகுதி தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பூவின் நிலைகள். பூவினுடைய நிலைகள் 7 சொல்லுவோம். இதில் அரும்பு அப்படிங்கிறது பூவினுடைய தோற்ற நிலை. அதாவது ஒரு மொட்டு வந்து அந்த செடியிலேருந்து உருவாகும் போது அந்த பூவோட மொட்டு தோற்றமாக இருக்கும்போது இதை வந்து நம்ம அரும்புன்னு சொல்கிறோம். போது. இது வந்து பூ விரிய தொடங்கும் போது, அதாவது ஈவினிங்கில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த மல்லிகை மொட்டு விரிகிற நிலையில் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து நம்ம போது அப்படின்னு சொல்கிறோம். மலர் அல்லது அலர். இது வந்து பூவினுடைய மலர்ந்த நிலை. நல்லா பூ பூத்துருச்சு அப்படின்னா இதை மலர் அல்லது அலர் அப்படின்னு சொல்கிறோம். வி அப்படின்னா பூ வந்து மரம் அல்லது செடியிலேருந்து கீழே விழுந்து போச்சு, இதை தான் வந்து நம்ம வி அப்படின்னு சொல்கிறோம். செம்மல்னா அந்த கீழே விழுந்து போன பூ வந்து வாடி போயிருக்கு இல்லையா, இதை தான் செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தாவரத்துடைய பிஞ்சு வகைகள். பூம்பிஞ்சு. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. இதை வந்து மாதுளம் போல நம்ம பார்க்க முடியும். பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். பிஞ்சுன்னு சொல்லக்கூடியது இளம் காய். வடு அப்படின்னா மாம்பிஞ்சு. இதை வந்து காற்றுல மாங்காய் பிஞ்செல்லாம் வந்து கொட்டி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கட் பண்ணி வடு, அதாவது என்ன சொல்கிறது, வடு போடுவோம் இல்லையா, இந்த பிஞ்சிலேருந்து வரக்கூடியது தான் வடு. மூசு அப்படிங்கிறது பலா பிஞ்சு. பலா மரத்துடைய இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு வந்து பலா மூசு அப்படின்னு சொல்லுவாங்க. கவ்வை அப்படிங்கிறது எள் பிஞ்சு. எள்ளுடைய பிஞ்சாக இருக்கக்கூடிய இதில் தான் கவ்வை அப்படின்னு. குறும்பை, தென்னங்குரும்பை, பனங்குரும்பை இதெல்லாம் வந்து இதனுடைய இளம் பிஞ்சு தான் வந்து குறும்பைன்னு சொல்கிறோம். முட்டுக்குரும்பை அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய குறும்பை, அதாவது கீழே விழுந்துருச்சு அந்த தேங்காய் குறும்பை, பனங்குரும்பெல்லாம் வந்து அந்த காற்றுலையோ இல்லை அந்த அணில் தள்ளிவிட்டோ கீழே விழுந்திருக்கும். இதை வந்து முட்டுக்குரும்பைன்னு சொல்லுவாங்க. அந்த கீழே விழுந்து போன குறும்பை தான் சிறு குறும்பைன்னு சொல்கிறோம். இளநீர். முற்றாத தேங்காயை தான் இளநீர் சொல்கிறோம். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. அந்த பாக்கு வந்து குலை தள்ளி பூலேருந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், இதை வந்து நுழாய் அப்படின்னு சொல்கிறோம். கருக்கள் இளநெல், அதாவது இளநெல்லாக இருக்கலாம். அந்த என்ன சொல்கிறது, பால் பிடிக்கிறது ஆரம்பிக்கக்கூடிய அந்த நெல்லை வந்து கருக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கச்சல்னா வாழை பிஞ்சு, இதை தான் சொல்கிறோம். வாழை கச்சல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து குலை வகை. தாவரத்திலேயே காய்கள் அல்லது கனி வகைகள். இது வந்து கொலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது. அவரை கொத்து, துவரங்கொத்து இதை வந்து கொலைன்னு சொல்லுவோம். குலை அப்படின்னா கொடி முந்திரியை தான் கொலையாக தள்ளி இருக்குன்னு சொல்லுவோம். தாறு அப்படின்னா வாழை கொலையை தான் வாழைத்தாறு அப்படின்னு சொல்லுவோம். கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் வந்து சோளம் கதிர் வந்துருச்சு, கேழ்வரகு கதிர் வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து கேழ்வரகுக்கும் சோளத்துக்கும் கதிர்ன்னு சொல்கிறோம். அலகு அல்லது குரல். நெல், திணை இதனுடைய கதிரை வந்து அலகு அல்லது குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சீப்பு. வாழைத்தாருடைய ஒரு சீப்பு மட்டும் வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வாழைச்சீப்பு. கெட்டுப்போன காய் கனி வகைகள். இது வந்து தாவரத்தை சொல்கிறாங்க. சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கி போன காய் வந்து சூம்பல்னு சொல்லுவோம். சிவியல் அப்படின்னா சுருங்கி போன பழம். அது நுனியில் சுருங்கின காயாக இருந்துச்சுன்னா அது சூம்பல். சுருங்கி போன பழமாக இருந்ததுன்னா அது சிவியல்னு சொல்கிறோம். சொத்தை. புழு பூச்சி அரிச்ச காய் அல்லது கனியை தான் சொத்தை. வெம்பல். சூட்டுனால பழுத்த பிஞ்சு தான் வந்து வெம்பல். வெம்பி போன காயின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அழியல். குழுகுளுத்த பழம். இது வந்து அழுகி போனது தான் குழுகுளுத்த பழம்னு சொல்கிறாங்க. அழுகல். குழுகுளுத்து நாரி போனத பழம் அல்லது காயை வந்து அழுகல்னு சொல்கிறோம். சொண்டு அப்படின்னா பதறா போன மிளகாயை சொண்டு அப்படின்னு சொல்கிறோம். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். இந்த கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டு போன தேங்காயை வந்து கோட்டாங்காய் அல்லது கூகைக்காய்ன்னு சொல்லுவாங்க. தேரை உட்காந்ததுனால கெட்டு போன காய் வந்து தேரைக்காய்னு சொல்கிறோம். அல்லிக்காய் அப்படின்னாலும் தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன தேங்காயை அல்லிக்காய்னு சொல்கிறோம். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்டு போன காய் வந்து ஒல்லிக்காய்னு சொல்கிறோம். தேரைக்காய், அல்லிக்காய், ஒல்லிக்காய் இது எல்லாமே வந்து தேங்காய்கிட்ட இந்த தேரை உட்கார்ந்ததுனால கெட்டு போனது அந்த மாதிரி சொல்கிறோம். பழங்களுடைய மேற்பகுதி, அதாவது தோலுடைய வகைகள். தொலி அப்படின்னா மிக மெல்லியது. தோல் அப்படின்னா திண்ணமானது. தோடுனா வன்மையா கொஞ்சம் கடினமா இருக்கும். ஓடு மிக வன்மையானது. இந்த தேங்காய் ஓடுலாம் ரொம்ப கெட்டியா இருக்கும் இல்லையா, அது. குடுக்கை, அது சொரக்காயோடைய ஓடு வந்து குடுக்கை அப்படின்னு சொல்றோம். மட்டை, தேங்காய் நெத்து இருக்கு இல்லையா, அதனுடைய மேற்பகுதியை மட்டைன்னு சொல்கிறோம். உமினா நெல், கம்பு இதை வந்து அரிசி மேலே மூடி இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து உமி அப்படின்னு சொல்கிறோம். கம்பு மூடி இருக்கிறதையும் வந்து நம்ம உமின்னு தான் சொல்கிறோம். கொம்மை, வரகு, கேழ்வரகு இதனுடைய உமியை தான் வந்து கொம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள், அதாவது தானிய மணிகள், மணின்னு சொல்லுவோம்.
இது வந்து கூலம், நெல், புல், கம்பு இதெல்லாம் வந்து தானிய மணிகள். இதில் வந்து கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மதுரை கூலவாணிகன் சித்தலை சாத்தனார் சொல்லும்போது அவருடைய கூலவாணிகன் அவர் சொல்லுவாங்க. கூலவாணிகன் அப்படின்னா தானிய வணிகர் அப்படின்னு பொருள். பயறு, அவரை, உளுந்து இதெல்லாம் பயிர் வகைன்னு சொல்கிறோம். கடலை, வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் கடலை வகைகள். விதை, கத்திரி, மிளகாய்களுடைய விதைகள் இதை வந்து விதைன்னு சொல்கிறோம். காள், காள் அப்படின்னா புளி, காஞ்சிரை. காஞ்சிரைங்கிறது ஒரு நச்சு மரம். இது ரெண்டோடைய வித்தையும் வந்து காள் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து, முத்துனா வேப்ப முத்து, ஆமணுக்குடைய விதை இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து முத்துன்னு சொல்கிறோம். கொட்டை, மாங்கொட்டை, பனங்கொட்டை இதனுடைய விதைகளை தான் வந்து கொட்டை அப்படின்னு சொல்கிறோம். தேங்காய், தேங்காய் அப்படிங்கிறது தென்னையுடைய விதை. இது தேங்காய்ன்னு சொல்லுவோம். இதை வந்து தென்னை மரத்தில் வந்து தானாக விழுந்துரும். இந்த காயை எடுத்து தான் முளைக்க வச்சு நம்ம காயை இது வந்து தென்னம்பிள்ளை வந்து உற்பத்தி செய்வோம். முதிரை, அவரை, துவரை இதனுடைய பயிர் வகைகளை முதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களுடைய இளம் பயிர் வகை, அதாவது இந்த தாவரங்களுடைய இளம் பருவத்தில் அது எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது. நாற்று, நெல் நாற்று, அது வந்து கத்திரி இதெல்லாம் வந்து நாற்றுன்னு சொல்லுவோம். மிளகா நாற்று இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். கன்று, மா, புளி, வாழை, மாங்கன்று, புளியங்கன்று வைக்கிறோம், வாழைக்கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே கன்று வகைகளை சேர்ந்து. குருத்து, வாழையோட இளநிலை, அந்த குருத்து உள்ளேருந்து வெளியில் வரும் இல்லையா, வாழை குருத்து சுருண்டு இருப்பவங்க விரியாத, அதை வந்து வாழையோட குருத்து, வாழையோட இளநிலை வந்து குருத்துன்னு சொல்கிறோம். பிள்ளை, தென்னம்பிள்ளை சொல்லுவோம். அடுத்தது குட்டி அப்படிங்கிறது விலா மரத்துடைய இளநிலை வந்து குட்டின்னு சொல்கிறோம். மடலி அல்லது வடலி இது வந்து பனையனுடைய இளம் பருவம். பைங்கூழ், நெல், சோளம் இதனுடைய பசும் பயிர்களை பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதனுடைய இலக்கணம் புல மக்களாலும் அமையப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோதுமையுடைய வகைகள் பாருங்கள். 3 வகையான கோதுமை கொடுத்துருக்காங்க. சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை. தமிழ்நாட்டின் நெல் வகைகள் செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார். இதெல்லாம் தமிழ்நாட்டு நெல் வகைகள். சம்பா நெல்லுடைய வகைகள் பாருங்க. ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 வகையான உள்வகைகள் வந்து நெல்லில் வந்து இருக்குது. சம்பா நெல்லில் உள்வகைகள் 60 வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே விளையக்கூடிய சிறு தானியங்கள், சிறு கூலங்கள் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இதெல்லாம் வந்து தென்னாட்டில் தான் இந்த பயிரெல்லாம் விளையுது. பொன்னும் முத்தும் மணியும் பவளமும் போன்றவை பழங்காலத்தில் விளைந்த அளவு தென் தமிழ்நாட்டில் தற்போது விளையறதில்ல. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடி அந்நாட்டு மக்களின் டேஸ் ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். அற ஒழுக்கங்களும். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியா. மலேசியாவில் தான் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த முதல் நாடு மலேசியா தான். 1966 கோலாலம்பூர்லையும் 1987 6வது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு. மலேசியாவில் நடந்த முதல் மொழி மாநாட்டிற்குரிய முதல் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ் திரு இரா இளங்குமரனார் இவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சி அருகே அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைச்சிருக்காரு. யார் அப்படின்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார். பாவாணர் நூலகம் அமைச்சிருக்காரு. திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கிட்டு வராரு. தமிழ் வழியான திருமணங்களை வந்து நடத்திட்டு வராரு. விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர். தமிழ் தென்றல் திருவிக்கா போலவே விழிகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இதெல்லாம் வந்துட்டு இரா இளங்குமரனாருடைய சிறப்புகள். இரா இளங்குமரனார் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திருட்டு உரை, காக்கை பாடினிய உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, தேவநேயம். இந்த தேவநேயம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுப்பிச்சிருக்காரு. இளங்குமரனாருடைய சிறப்பு பெயர்கள் 3 பெயர்கள் சொல்லியிருக்காங்க. உலக பெருந்தமிழர், தமிழ் திரு இரா இளங்குமரனார், செந்தமிழ் அந்தனர். இதெல்லாம் இரா இளங்குமரனாருடைய சிறப்பு பெயர்கள். தமிழ் சொல் வளம் எனும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தேவநேய பாவாணருடைய மொழி, அதாவது தேவநேய பாவாணருடைய சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. இவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் இதில் தான் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரை இடம்பெற்றிருக்கு. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராகவும் தேவநேய பாவாணர் பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் விளங்கியிருக்காரு தேவநேய பாவாணர். கார்டிலா எனும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்ட இடம் லிஸ்பன். இது வந்து போர்ச்சுகீஸில் இருக்குது. எந்த ஆண்டு
வரி வடிவில் அச்சிட்டாங்க அப்படின்னா 1554ஆம் ஆண்டு. கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து லிஸ்பன் போர்ச்சுகீஸில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டது 1554ஆம் ஆண்டு. கார்டிலா இதனுடைய முழு பெயர், அதாவது ரோமன் பெயர் என்ன அப்படின்னா கார்டிலா டி லிங்கோவா தமிழ் போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது தான் கார்டிலாவுடைய முழு பெயர். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் என்று கூறிய மாநாடு 6ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1987 கோலாலம்பூரில் நடந்திருக்கு. கவிதை பேழை இரட்டுற மொழிதல் எழுதியவர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் எழுதியிருக்காரு. இது வந்து தனிப்பாடல் திரட்டு. பாடல்: முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டில். சொல்லும் பொருளும்: துய்ப்பது கற்பது, தருதல், மேவலால் பொருந்துதல், பெறுதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல். இது வந்து ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலேடைகள் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு. சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவரின் இயற்பெயர் தமிழழகனார். இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்று சிலேடையாக கூறியவர் கி.வா. ஜெகநாதன். அதாவது இவர் வந்து ஒரு இது கூட்டத்துக்கு போயிருக்காரு. காலையிலே இவர் வந்து அந்த கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிருக்காரு. அவருக்கு போடுறதுக்காக மாலை கொண்டு வந்திருக்காங்க. காலையிலேயே மாலையும் வந்து விட்டதேன்னு சொல்லி சிலேடையாக சொல்லியிருக்காரு. காலை மாலைன்னு சொல்லிட்டு எதிரெதிர் பொழுதை வந்து இவர் மாலையை வந்து சிலேடையாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொன்னவர் கி.வா. ஜெகநாதன். அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று சிலேடியாக கூறியவர் இசை விமர்சிகர் சுப்புடு. இவர் பல்துறை வித்தகர் என்று பல் மருத்துவரை பற்றி கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். அடுத்து விரிவானம். உரைநடையின் அணி நலன்கள் எழுதியவர் எழில் முதல்வன். சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா. இலக்கிய வடிவத்தின் வளர்ச்சி நிலைகள். சங்க பாடல்கள். அடுத்தது அற இலக்கியங்கள். அடுத்தது காப்பியங்கள். அதுக்கு அடுத்தது வந்தது சிற்றிலக்கியங்கள். அதுக்கடுத்தது சந்த கவிதைகள். அதுக்கு அடுத்தது வந்தது தான் புது கவிதைகள். இப்போ வந்து நவீன கவிதைகளாக வளர்ச்சி பெற்றிருக்கு. உரைநடையின் வளர்ச்சி: சிறுகதையிலிருந்து கட்டுரை, கட்டுரையிலிருந்து புதினம், இந்த மாதிரி உரைநடை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உரைநடை பற்றி சங்க காலத்தில் சொல்லவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். பேசினால் அது உரையாடல், எழுதினால் அதை உரைநடை. உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி. உவமை. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று கூறும் நூல் குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் நூலை எழுதிய ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று உருவகம் பற்றி எழுதியவர் தண்டி. தண்டி அலங்காரம் எழுதியவர் தான் தண்டி. முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி உருவகமணி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாடு, உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்பது யாருடைய உரைநடை? அறிஞர் அண்ணா. உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு டேஸ் என்று பெயர். எடுத்துக்காட்டு உவமையணி. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது குறள். இது எடுத்துக்காட்டு ஓமையணிக்கான சான்றாண்மையான குறள். எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இதனை டேஸ் என்கிறோம். இணை ஒப்பு, அதாவது அனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி தன்னுடைய எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? மழையும் புயலும். ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அகிரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை பற்றி குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். செய்யுளியல் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். உயிர் இல்லாதவனவற்றை உயிருள்ளனவை போன்றும் உணர்வற்றவற்றை உணர்வுடையன போன்றும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்து காட்டியவர் தொல்காப்பியர். இவற்றை இக்காலத்தில் இலக்கணை அப்படின்னு சொல்கிறோம். ஆள் அப்படின்னா ஆலமரம், அரசு அப்படின்னா அரசமரம், வேம்பு, அத்தி, நாகை, மா, விலா, வில்வம் ஆகிய மரங்கள் தங்களை பற்றி கூறுவதை கேட்பதாகவும், மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன்
சற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் என்று எழுதியிருப்பவர் தமிழ் தென்றல் திரு வி.க. மோனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய இன்பம் விளையும். ஓசை இன்பம். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த டேஸ் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். திருக்குற்றாலம். திருக்குற்றால மலையிலே வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவலைகள் பாலாவி போல பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குலவும் என்று எழுதியவர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. இது எந்த நூலில் எழுதியிருக்காரு அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்காரு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு. வரதராசனார் தம்முடைய கட்டுரை தொகுப்பில் கூறியுள்ளார். நாட்டுப்பற்று அப்படிங்கக்கூடிய கட்டுரை தொகுப்பில் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி, உடை, வீடு வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றையாலும் அறிவும் வேண்டும் என்று மு. வரதராசனார் அவர்கள் எழுதியிருக்காரு நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில். படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை, அதாவது பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முரண்படக்கூடிய ஒரு மெய்மையை ஒரு கவிதை வரிகளாக சொல்லியிருக்காங்க. கலப்பில்லாத பொய், இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சொல் முரண், ஆக்சிமாரன். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவதை டேஸ் என்கலாம். எதிரினை இசைவு, ஆன்டிதீசிஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களே, சிந்தியுங்கள் என்று எழுதியிருப்பவர் தோழர் ப. ஜீவானந்தம். பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது அவர் ஈவேரா பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திறப்பம் என்றே கூறுகிறான் என்று சொல்லியவர் அறிஞர் அண்ணா. உணர்ச்சி பெருவெள்ளத்தின் உச்சநிலை, அதாவது கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யவ்வனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாடியவர் தமிழ் கவிஞர் பாரதியார். புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதவன். இவருடைய இயற்பெயர் மா. ராமலிங்கம். உரைநடையின் அணிநலன்கள் எனும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் புதிய உரைநடை. இந்த புதிய உரைநடை சாகித்ய அகாடமி விருது 1981 வாங்கியிருக்கு. இப்போ அப்படியே வரிசையாக சாகித்ய அகாடமி விருது வாங்கினது வரிசையாக பார்த்துட்டு வரலாம். 1955 தமிழ் இன்பம் ராபி சேதுப்பிள்ளை எழுதியிருக்காரு. 1956 அலை ஓசை கல்கி வாங்கியிருக்காரு. 1957 இந்த விருது எதுவும் வழங்கப்படலை. 1958 சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர் சி. ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி தான் சக்கரவர்த்தி திருமகன் எழுதியிருக்காரு. 1961 அகல் விளக்கு மு. வரதராசனால் வாங்கியிருக்காரு. இந்த புதிய உரைநடை இந்த நூலுக்காக 1981 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இதுதான் எழுதியவர் எழில் முதல்வன். மா. ராமலிங்கம் அல்லது எழில் முதல்வன் இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிற நூல் சிலப்பதிகாரம். காடுகான் காதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுமலை, அந்த திண்டுக்கல் சிறுமலை எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். மெத்த வணிகலம் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது ஐம்பெரும் காப்பியங்களும் வணிக கப்பல்களும். இதுதான் மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்லி இந்த சிலேடையாக சொல்லியிருக்காரு தமிழழகனார். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் சருகும் சண்டும், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் அப்படின்னு வந்திருக்கு. பாடல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், கேட்டவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இதில் இடம்பெற்றக்கூடிய அளபெடை இன்னிசை அளபெடை. பாடல் மரமது மரத்தில் ஏறி மரமதை தொழில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வலமனைக்கு ஏகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டு வகையை சேர்ந்தது. இதை எழுதியவர் சந்த கவிராசர். If you talk to a man
in a language he understands. That goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீதா மாவோ பிரவுன். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே. இந்த பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். கூட்டப்பெயர்கள், அதாவது கல், இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கல் குவியல், கற்குவியல்னு சொல்லுவோம். பழம் கூட்டல் குலை, பழத்தை வந்து குலை சொல்லுவோம், பழக்குலை. புல், புல்லுக்கட்டு அது சொல்கிறோம். ஆடு, ஆட்டு மந்தை, இந்த மாதிரி வந்து கூட்டப்பெயர்களாக சொல்கிறோம். சுரும்பு அப்படின்னா வண்டு, மஞ்சை அப்படின்னா மயில். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே ஊனினும் ஒளிர் உறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினுக்கு உணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தருக்கு இருக்கணா வயங்கு நன்மொழியே தான் நனி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தழைத்தினிது ஓங்குவாய் தண்டமிழ் மொழியே. பாடலை எழுதியவர் கா நமச்சிவாயர். கலைச்சொற்கள் வௌவல், உயிரெழுத்து, கான்சோனன்ட், மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல், ஒரு மொழி, கான்வர்சேஷன், உரையாடல், டிஸ்கஷன், கலந்துரையாடல். அறிவை விரிவு செய். நூலும் நூலாசிரியர்களும். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம். மா நன்னன். பச்சை நிழல் எழுதியவர் உதயசங்கர்.